வருகின்ற 20ஆம் தேதி வெளியிடப்படும் என்று கூறினார். தேர்தல் குறித்து ஆய்வு செய்ய பொங்கல் பண்டிகைக்கு பிறகு இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தமிழகம் வரவுள்ளதாகவும் ராஜேஷ் லக்கானி தெரிவித்தார். அரசியல் கட்சிகள் செய்யும் விளம்பரத்தை கண்காணிக்க சிறப்பு குழுக்கள் அமைக்கப்படும் என்றும், பேஸ்புக், ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களில் தேர்தல் விளம்பரம் செய்தால் அதற்கான செலவை வேட்பாளரின் கணக்கில் சேர்க்கப்படும் என்றும் ராஜேஷ் லக்கானி குறிப்பிட்டார். இந்த எலெக்ஷன்ல நம்ம ஒரு புதுமையாக சோஷியல் மீடியா எக்ஸ்பெண்டிச்சர் ட்விட்டர், ஃபேஸ்புக், ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக வாட்ச் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நாங்களும் எலெக்ஷன் ஆஃபீஸ்ல இருந்து ட்விட்டரும் ஃபேஸ்புக் பேஜ் இப்போ ஓப்பன் பண்றோம். அதுக்கு ஒரு ஏஜென்சி அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அவங்க என்ன அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க, அது பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட், நான் பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட், அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதில் ட்விட்டர், ஃபேஸ்புக், கூகுள் ப்ளஸ், ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட்ல என்னென்ன அட்வர்டைஸ்மெண்ட் வருது நம்ம இங்கே கண்காணிச்சு அவங்க எக்ஸ்பெண்டிச்சர் லிஸ்டர்ல நம்ம சேர்க்கிறதுக்கு ஏற்படுத்தணும். அதிமுக ஆட்சியில் அறிவிக்கப்படும் திட்டங்களில் பெரும்பாலானவை அறிவிப்போடு நின்று விடுவதாக திமுக தலைவர் கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள கேள்வி பதில் அறிக்கையில் தமிழகத்தில் செயல்பாட்டில் இருந்த 4 எரிவாயு நிலையங்களில் 3 நிலையங்கள் படு மோசமடைந்து பழுதடைந்து ஓராண்டாக உற்பத்தியின்றி முடங்கி இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். வழுதூர் 2ஆம் நிலை மின்திட்டம் ஓராண்டிற்கு மேலாக பழுதடைந்துள்ள நிலையில்